வணக்கம். இஸ்ரேல் ஜெபசிங். நான் ஆஃபீஸர்ஸ் அகாடமியோடைய டைரக்டர். ஓபிசி விஷயமா நிறைய இஷ்யூஸ் இப்போ போய்கிட்டு இருக்கு. ஸோ இனிமேல் ஓபிசி பார்த்தீங்கன்னா நான் கிரீமி லேயரா கிரீமி லேயரா அப்படின்றதுக்கு ஸ்க்ரூட்டினி நிறையா இருக்கும். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அவங்க எலிஜிபிள் ஃபார் ஓபிசி நான் கிரீமி லேயர். பட் அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கோன்னே தெரியாமல், ஏன்னா நிறைய பேர் அவங்க பேரண்ட்ஸோடைய சம்பளத்தை இன்க்ளூட் பண்ணுவாங்க அந்த 8 லட்சம் க்ரைட்டீரியாவில். ஆனால் சம்பளத்தை இன்க்ளூட் பண்ணக்கூடாது, அக்ரிகல்ச்சரல் இன்கம்மை இன்க்ளூட் பண்ணக்கூடாது, அதர் சோர்ஸஸ் ஆஃப் இன்கம்மை தான் இன்க்ளூட் பண்ணணும். எஃப்டி இந்த மாதிரி விஷயம், எஃப்டி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா ரெண்டல் இன்கம்மாக இருக்கட்டும், இல்லை அப்பா அம்மா கன்சல்டண்ட்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி க்ரைட்டீரியா. பட் நிறைய பேர் எலிஜிபிள், பட் அவங்க நான் எலிஜிபிள் நினச்சிட்டு பெனிஃபிட்டை யூஸ் பண்ணாமல் இருப்பாங்க. நான் இன்னும் ஒரு சிலரை பார்த்துருக்கேன், அவங்க நாட் எலிஜிபிள், ஆனால் எலிஜிபிள்னு தப்பாக நினச்சிக்கிட்டு ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட்டை எங்கேயோ வாங்கிடுவாங்க. நிறைய பேர் அது சரியாக பார்க்காம கொடுத்துருவாங்க. அதற்கப்புறம் கடைசியில் செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் அவங்க ப்ராப்ளம் வந்துடும். ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் ஆக போகுது ஓபிசி? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓபிசி யூபிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், எஸ்எஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், கிளாட், நீட், ஜேஇ, ஸோ இந்த மாதிரி வேறுபட்ட எக்ஸாம்ஸ்லாம் அது யூஸ் ஆகுது. ஸோ இந்த ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது ஓபிசி ரிசர்வேஷன் நீங்கள் எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த போர்ட்டலை யூஸ் பண்ணலாம். இது என்னென்னா, ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியிலேருந்து ஒரு போர்ட்டலை, ஒரு டூலை டெவலப் பண்ணியிருக்கோம். அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஓபிசி ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் academy.com அப்படின்னு போன உடனே இப்போ பாருங்களேன், நான் போடுறேன் ஓபிசி ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் academy.com அப்படி போன உடனே இங்கே வருது பாருங்கள், செக் வெதர் யூ ஆர் எலிஜிபிள் டு கெட் ஓபிசி ரிசர்வேஷன். அப்போ கீழே போன உடனே அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேலே ரைட்டில் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கும். இந்த கவர்மெண்ட் ஆர்டர், அந்த வீடியோலாம் கூட வச்சுருக்கேன். நானே ஒரு வீடியோ போட்டு வச்சுருப்பேன் எப்படின்னு. அது வேணும்னா பண்ணலாம், இல்லை நேராக டூலுக்கே போயிருங்க, நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் நீங்கள் எலிஜிபிளா இல்லையான்னு. இப்போ ஃபஸ்ட்டு செக் நவ் அப்படின்னு போடுறேன். செலக்ட் ஸ்டேட். இப்போ நான் தமிழ்நாடு போடலாமா? ஏன்னா தமிழில் இதுன்றதுனால நம்ம தமிழ்நாடுன்னு வச்சுப்போம். இப்போ எக்ஸாம் எதுக்கு? யூபிஎஸ்சி எக்ஸாம்னு வச்சுக்கலாம். நீங்கள் என்ன கம்யூனிட்டி, பிசியாக இருக்கலாம், எம்பிசியாக இருக்கலாம். எம்பிசின்னு வச்சு ரெண்டு பேருமே ஓபிசி தான். ஸோ எம்பிசின்னு செலக்ட் பண்ணுறேன். இப்போ இதை சப்மிட் பண்ணோடனே அடுத்தது இந்த கேள்வி கேட்குது பாருங்க, வேர் டஸ் யோர் பேரண்ட் டைரக்ட்லி காட் ரெக்ரூட்டட், ஃபாதர் டைரக்ட்லி ரெக்ரூட்டட் இன்டு குரூப் ஏவா குரூப் பியா? நான் வந்துட்டு கவர்மெண்ட் செக்டர்னு போடுறேன். ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி கேட்குது. ஸோ நிறைய இந்த இதிலே பாருங்களேன் க்ரைட்டீரியாலே, கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டியா, ப்ரைவேட் செக்டரா, பிஸ்னஸ் ஓனரா, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கில் இருக்காங்களா, அப்புறம் அதர் சோர்சஸ் ஆஃப் இன்கம் அவங்களுக்கு எதுவும் இருக்கா, நாட் ஒர்க்கிங்கா. ஸோ இது எல்லாத்தையுமே நான் கவர்மெண்ட் செக்டர்னு சூஸ் பண்ணிக்கிறேன். அம்மா என்ன பண்ணுறாங்க? அம்மா வந்துட்டு நான் வந்துட்டு என்ன நாட் ஒர்க்கிங்னு இது பண்ணுறேன். இப்போ சப்மிட் பண்ணுறோம். இப்போ ஃபாதர் சொல்கிறோம்ல, டைரெக்டாக எதில் ரெக்ரூட் ஆனாங்கன்னு அடுத்த கேள்வி. ஸோ குரூப் பின்னு, இப்போ நான் குரூப் ஏன்னு போட்டேன்னா உடனே நான் கிரீமி லேயர்னு வந்துடும். ஏன்னா குரூப் ஏ டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டாக இருந்தால். குரூப் பின்னு வைக்கிறேன். அடுத்தது குரூப் பினாலும் இன்னொரு கண்டிஷன் வரும், 40 வயசுக்குள்ளே அவங்க குரூப் ஏ ஆயிருந்தாலும் கிரீமி லேயர் ஆயிடுவீங்க. ஸோ இன்னொரு நிறைய பேருக்கு டவுட்டு, நம்மளுடைய இன்கம்மை இன்க்ளூட் பண்ணலாமா? ஸ்பௌஸு, கணவனோ மனைவியோ, அவங்க இன்கம்லாம் இல்லை, பேரண்ட்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க நீங்கள் ஓபிசி இருக்கு எலிஜிபிளா இல்லையான்னு. சரி, இப்போ நான் வந்துட்டு ஃபாதர் காட் ப்ரமோட்டட் டு குரூப் ஏ பிஃபோர் 40 இயர்ஸா, அவருடைய 40 வயசான்னு கேட்குறாங்க. நான் இல்லைன்னு சொல்கிறேன். இப்போ சப்மிட் பண்ண சொல்கிறாங்க. அடுத்தது உங்கள் அம்மாவை பற்றி, ஏன்னா அம்மா நாட் ஒர்க்கிங், ஆனால் ஏதாவது பிஸ்னஸ் ஓனராக இருக்கலாம்ல. சரி, அந்த பிஸ்னஸ்லேருந்து எவ்வளோ சம்பளம் வருதுன்னு இப்போ நான் என்ன 8 லட்சத்துக்கு மேலே போடுறேன் பாருங்கங்க. 9 லட்சம் ஃபஸ்ட் இயர், 20 லட்சம் செகண்ட், சும்மா போட்டு வைப்போம் பாருங்கள், உங்களுக்கே அப்போ தான் தெரியும் நீங்கள் எலிஜிபிளா. ஒரே ஒரு வருஷம் 7,99,100ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எலிஜிபிளா இல்லையா? நிறைய பேர் இந்த 20 லட்சத்தை பார்த்த உடனே என்ன நினைப்பாங்க தெரியுமா? ஓ, அதான் 20 லட்சம் ஒரு வருஷம் வாங்கியிருக்காங்க, 9 லட்சம் வாங்கியிருக்காங்க பாருங்க. எலிஜிபிள். ஏன்னா 3 வருஷத்துல ஒரே ஒரு வருஷம்
3 கான்சிக்யூட்டிவ் இயர்ஸில் ஒரு வருஷம் உங்களுக்கு அந்த 8 லட்சத்துக்கு கம்மியாக இருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள். அடுத்தது என்டர் ஆனுவல் இன்கம் ஃபாதர் ப்ளஸ் மதர். ஏன்னா உங்கள் அப்பா பேரில், உங்கள் அப்பா கவர்மெண்ட்டில் இருக்காங்க, ஆனால் உங்கள் தாத்தா வழியாக ஏதாவது பிஸ்னஸ் இன்கம் வரலாம். ஸோ அதுக்காக ரெண்டல் இன்கம் அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் 0 போட்டுடுறேங்க. ஏன்னா அவங்க கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க, நான் 0 போட்டுடுறேன். இப்போது அம்மா அப்பா ரெண்டுத்தையும் சேர்த்தா எவ்வளோ வருது? ஒன்று இவங்களுக்கு 0னா அந்த பழைய கணக்கு தான். சரி, இப்போது எலிஜிபிளாக இல்லையான்னு பாருங்களேன். யூ ஹாவ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், யூ ஆர் எலிஜிபிள். ஸோ 20 லட்சம் இருந்தாலும், பிஸ்னஸ் இன்கமே இருந்தாலும், ஒரு வருஷம் 8 லட்சத்துக்கு கம்மியாக போயிருந்தா கடந்த 3 வருஷத்தில் 3 ஃபினான்ஷியல் இயரில் யூ ஆர் எலிஜிபிள். சரி, இன்னொரு கண்டிஷன். இப்போது திருப்பி பார்க்கலாம். செக் நவ். இப்போது செலக்ட் ஸ்டேட். நான் தமிழ்நாடே போடுறேங்க. தமிழ்நாடு எக்ஸாம். என்ன எக்ஸாம் போடலாமா? எஸ்எஸ்சி போடலாமா? டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் எக்ஸாம்ஸ்க்கெலாம் இந்த கணக்கு கிடையாதுங்க. ஓபிசி நான் கிரிமிலியர். நீங்கள் பிசியோ எம்பிசியோ அதுதான். இது எதுக்கு அப்ளிகபிள்னா யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, நீட்டு, கிளாட்டு, இந்த மாதிரி ஜெய் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு தான். ஸோ நான் இப்போ திருப்பி யூபிஎஸ்சின்னே வைக்கிறேன். இல்லை எஸ்எஸ்சி எடுத்துடலாம் இந்த வாட்டி. எஸ்எஸ்சி கம்யூனிட்டி நீங்கள் பிசின்னு வச்சுப்போம். சரி, சப்மிட்டு. இப்போ ஃபாதர் டைரக்ட்லி ரெக்ரூட்டட் இன்டு கவர்மெண்ட் வைக்கலாமா? ரைட். அம்மா என்ன? அம்மாவையும் கவர்மெண்ட்னே வைக்கிறேன். சரிங்களா, கவர்மெண்ட். இப்போ அடுத்தது கேட்பாங்க, ஃபாதர் டைரக்டாக ஃபஸ்ட்டு போஸ்ட், டைரக்ட் ரெக்ரூட்டட்னா அவங்க ஃபஸ்ட்டு போஸ்ட் என்ன? நான் குரூப் பின்னு வைக்கிறேன். அம்மா குரூப் பின்னே வைக்கிறேன். 2 பேரும் ஒரு டைரக்டாக குரூப் பியில் ரெக்ரூட் ஆகிறாங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிளா? இங்கே பாருங்கள், யூ ஹாவ் நோ ஏஜ் ரிலாக்ஸேஷன், யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ரிசர்வேஷன். ஸோ இந்த டூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் தைரியமாக போய் வாங்கிக்கலாம். எங்கே போய் வாங்கணும்? தாசில்தார் ஆஃபீஸில் போய் வாங்கலாம். அது ரிலேட்டடாக வீடியோஸ் கூட இருக்குது, வேணா பார்த்துக்கோங்க. நாட் எலிஜிபிள்னா தயவுசெய்து அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் பின்னாடி ஸ்க்ரூட்டினியில் பிரச்சனை வந்துடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், உங்கள் சொந்தக்காரங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை பகிருங்க. அவங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் நாட் எலிஜிபிள்னு நினச்சிருப்பாங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க எலிஜிபிள்னு. ஸோ இந்த போர்ட்டல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், இந்த டூலை. ஸோ இதை தயவுசெய்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இஸ்ரேல் ஜெபசிங், டைரக்டர், ஆஃபீஸர்ஸ் ஐஎஸ் அகாடமி.